முன்னாடி வேற கண் கலங்கிட்டே போறாங்க பையன் ஸ்கூல் போறான்னு. சரி கொண்டு விட்டாங்க நான் பாப்பா. எனக்கு உண்மையா நரகத்துக்கு போன மாதிரி இருந்துச்சுங்க. உண்மையா காலையில குழந்தைங்களுக்கு வந்து மூக்கு இதெல்லாம் எடுத்து விட்டா அது பர்ஃபெக்ட் ரேஷியோக்கு வரும்னு சொல்லுவாங்க. மூச்சு முட்டுது அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். இரு கொஞ்சம் கொஞ்சம் போது மணி ஆயிடுச்சா, அதனால அவசரமாக கிளம்பிட்டு இருக்காங்க. 9:02 ஆயிடுச்சு. 9:05 9:10 வேணும் வந்துருமா. ஒரு நாளைக்கு 9:40 கூட வரும். அவன் என் ஃபேஸ் அப்படி வச்சிருக்கான். கிளம்பிட்டாங்க. அவன் காலையில் எப்போவுமே 7 மணிக்கெலாம் அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான். இன்றைக்கி என் பொண்ணு கொஞ்சமாக ஆச்சரியமாக இருக்குது, தூங்கிட்டு இருக்கான். ஆமாம், அதனால கொஞ்சம் வேலை முடிஞ்சது. காலையிலேயே நானும் துணிலாம் துவைக்கணுமா, ஏகப்பட்ட வேலை இருந்து ப்ரொடெக்ஷன்லாம் போட்டு வச்சாச்சு. வேறு சளி பிடிச்சிச்சிங்க. ரொம்ப ஒரு மாதிரி கரும்புறு நைட்டில் சவுட்டு வந்துருந்தா. காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னாக்குள்ளே அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் கூட்டு போவேணாம் அப்படிங்கிறான். அது ஏன்னு தெரியல. அவள் சொல்கிறது கரெக்டு தானே. அவ்வளோ சீக்கிரமாக உடம்புல மெடிசன் இதெல்லாம் போட வேணாம் அப்படிங்கிற போல. நாங்கள் ஏற்கனவே ஒரு மாதம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜிஹெச் டாக்டர்கிட்ட போய் அங்கேயே கேட்டோம். நைட்டில் தூங்கும்போது சவுண்டு கேட்குது, சளி சவுண்டு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இப்போதைக்கு வேண்டாமே, நீங்க மட்டும் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டா ஏன்னா சாப்பிட்டானா குழந்தைக்கு போகல, அதனால இப்ப டாக்டர் போய் கேட்டு எனக்கும் சளி ஓவரா இருக்கு, சளி அதாவது கரையணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு டானிக்லாம் எழுதி கொடுத்தாங்க. அது வாங்கல. அது வாங்கவே இல்லை. எத்தணும்னு வச்சுக்க வாங்கவே இல்லைங்க. டானிக்லாம் பிடிக்க மாட்டேங்குதுங்க. அதனால இன்னைக்கு என்னன்னா நைட்டு ஒன் பாத்ரூம் போயிட்டு அந்த ஈரத்திலேயே கிடக்கிறதுனால இது சளி இன்னைக்கு ரொம்ப ஓவரா சவுண்டு கேட்குதுங்க. பேம்பர்ஸ் போடவும் எனக்கு பிடிக்காது. ஏன்னா பாத்ரூம் போனது பார்க்காமலே இருந்தா அலர்ஜி ஆயிடுது அவளுக்கு, ஒத்துக்கல. அதனால பேம்பர்ஸ் தான் நைட்ல மட்டுமாவது போட்டு விடலாம். முன்னாடி வேற கண் கலங்கிட்டே போறாங்க பையன் ஸ்கூல் போறான்னு. சரி கொண்டு விட்டாங்க நான் பாப்பாட்ட இருக்கேன். பாப்பாவுக்கு எப்பவும் போல அந்த ஆயில் இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடுத்து விடுறான்னா காலையில குழந்தைங்களுக்கு வந்து மூக்கு இதெல்லாம் எடுத்து விட்டா அது பர்ஃபெக்ட் ரேஷியோக்கு வரும்னு சொல்லுவாங்க. நெத்திலாம் லேசா அப்படியே அழுத்தி விடணும், மூக்கு இப்படி எடுத்து விடணும் தேங்காய் தொட்டு. அப்போ வந்து நல்லா இருப்பாங்களாம், காதெல்லாம் கலையா இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா எடுத்து விடுவாங்க. அங்க இருந்தப்ப அவங்க எடுத்து விட்டாங்க, இங்க வந்ததுல இருந்து நானே எடுத்துட்டேன். தோசை ஊத்துன்னு கேட்டு பார்த்தாங்கன்னா அப்புறம் இட்லி உப்புமா சுட்டு வச்சுங்க, அதை கொஞ்சம் ரெடி பண்ணி சாப்பிட்டுருக்கோம். அது நம்ம புதுசாக ஒரு கம்பெனியில் வேறு ஜாயின் பண்ணிட்டேன். நாளையிலேருந்து எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரியல. காலையிலேயே நான் உங்கள்கிட்ட நிறைய வேலை இருக்குனால ஒரு வேலையும் உருப்படியாக பண்ணவே கிடையாது. ஏன்னா சிமெண்ட் எதுவும் வாங்கிட்டு வரல. ஒரு மூட்டையை எடுத்து இந்த மேலே இருக்க ஓட்டையெல்லாம் அடைக்கணும்னு சொல்லி பிள்ளாய் சொல்லியிருந்தா. அப்புறம் பாப்பா பார்த்து வேலையே டைம் வச்சா. சிவன் இதுக்கு மேலே ஸ்கூல்லேருந்து வருவான். அப்புறம் வந்து குள்ளே என்ன சொன்னான்னா, சரி நீங்கள் என்ன வீடியோ பண்ணலாம், நம்ம அது என்னத்துக்குள்ளே எனக்கு மூளையே வேலை செய்யலைங்க. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே நைட்டு சளி சத்தம் கேட்கும். இந்த மாதிரி வெய்ய டைமில் இப்போ விடிஞ்சிச்சுன்னா அது நார்மல் ஆயிரும். அதான் நான் சொன்ன மாதிரி ஜிஹெச் டாக்டர்கிட்ட சொன்னப்போ அவர் நார்மல் தான், அது சும்மா அப்படி கேட்குமான்னாரு. ஆனால் இன்னைக்கு பார்த்தா சளியும் வர்ற மாதிரி இருக்கு, அதே மைண்ட் அப்செட் ஆயிருந்துச்சா. அதனால இன்னும் ஒரு வேலையும் செய்யலை. நான் என்ன சொன்னேன், அவர் சிமெண்ட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். ஒரே வழியாக அந்த லைனுக்கு 10 கல் மேலே நல்லா கிடக்கும். ஆலப்பிள்ளா கல் வந்து ஒரு 10 கல் வாங்கணுமா. ஒரே வழியா வாங்கி சிமெண்ட்டும் வாங்கி ஒரே வழியா பூசி விட்டுரு. எதுக்கு இப்போ கொஞ்சம் 1 கிலோ 2 கிலோ தனியா வாங்கி எல்லாத்தையும் அடைச்சு விட்டுருங்க. ஒரே வழியா அடைச்சு விட்டுரு, இப்போ தேவையில்ல அப்படின்னா சரி அப்படியே இதில் நம்ம என்னோட ஆப்ரேஷன் இதையும் அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு. சில பேர் ஒரு சில பேர் நான் அதில் வந்து நிறைய ஆப்ரேஷன் பண்ண வீடியோ போடல ஒரு சில மிஸ்டேக்லாம் பண்ணிக்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ண இடத்துல ப்ளீடு வருதுன்னு நான் சொல்லிட்டு அதை நிறைய பேர் மொட்டையாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ரத்தம்லாம் வந்ததுன்னு சொல்லுங்கள். லைட்டாக அது ப்ளீடு வரும். நீங்களே நல்லா ஆப்ரேஷன் பண்ண தெரியும். 2 நாள் வரையும் அதில் அப்படியே லைட்டாக கசிது மாதிரியே இருக்கும். ரத்தம் கொட்டாது போலன்னு அந்த கசிவு இருக்கும். அப்போ டாக்டர் அதனால வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா புண்ணு சரியாகாது, இன்ஃபெக்ட் ஆகிடும். அது இன்ன வரையுமே கமெண்ட் வருது எனக்கு அந்த கமெண்ட். அதில் ஒரு சில பேர் நான்லாம் பயந்துக்கிட்டு பண்ணவே இல்லை, பரவாயில்ல நீ கூட பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாக நான்லாம் ரொம்ப பயந்தேன். ஆனால் பண்ணாமல் இருக்கவே கூடாதுன்னு ஒரு இதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஃபஸ்ட்டு நாளே வந்து அட்மிட் ஆக சொல்லிடுவாங்க. 4 மணிக்கெலாம் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த காலத்தில் சாப்பிடக்கூடாது போகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. 4 மணிக்கு அட்மிட் ஆக சொல்லிட்டு 10 மணிக்குள்ளே சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி போன உடனே ஊசி வந்து அதிகமாக இடுப்பில் ஒன்று கையில் ஒன்று அந்த இது குளுக்கோஸ் போடுற மாதிரி அதெல்லாம் ஏற்றி விட்டுட்டாங்க நைட்டே. அதுக்கப்புறம் காலையில் வந்து சொல்லிட்டு போனாங்க. காலையில் மொத்தம் 5 பேரோ 6 பேரோ சேர்றேன்னு சொன்னாங்க. நான் 4 பேர் தான் வந்தாங்க. அவங்களுக்குலாம் கரண்ட் ஆப்ரேஷன், எனக்கு மட்டும்தான் கை ஆப்ரேஷனு.
அப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக நேரமாக கிளம்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. காலையில் எனக்குனா பயம். நைட்டு தான் எனக்கு தெரியுது இனிமா கொடுப்பாங்க. அவங்க வந்து உட்கார வச்சு சொன்னாங்க 4 பேர் இனிமா கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் குளிக்கிறதா இருந்தாலும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்த சட்டையெல்லாம் போட்டுட்டு கிளம்பிடணும் அப்படின்னு வந்து என்னென்ன பண்ணணும்னு வந்து சொன்னாங்களா சிஸ்டர். எனக்கு இனிமானா என்னன்னே தெரியல, ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கிறான். அவங்க 3 பேர்த்தையும் பார்த்துட்டு இருக்கிறான், பயமா இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது இனிமானா என்ன அப்படின்னு, தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறமே காலையில் அந்த அக்கா வந்து கூப்பிட்றாங்க, வாங்கம்மா என்னம்மா பண்ணுறீங்க இவ்வளோ நேரம், எதுவுமே சாப்பிடக்கூடாது, மறுநாள் 10 மணிக்குள்ளே சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மறுநாள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஐயோ அதான் அந்த அக்கா வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஒரு சிஸ்டர் அக்கா தான், வாங்கம்மா இனிமா கொடுக்கணும் வாங்க வாங்க. 4 பேரும் என்னை சுற்றி 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 அந்த ரூம்லேயே நிற்கிறவங்க ஒழிஞ்சு 4 பேருமே போவே இல்லை. அந்த அக்கா 3 டைம் 4 டைம் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ வர்றீங்களா இல்லையான்னு கேட்டோடனே வாங்க எல்லாரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் லைனாக உட்காந்துக்கிட்டோம் பெஞ்சில். அப்புறம் நான் இப்படியே கடவுளேன்னு கும்பிட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேன். நான் அந்த அக்கா ஏன் பாப்பா பயப்படுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வலிக்காதுன்னாங்களா. அப்போ தான் பக்கத்தில் கேட்டேன் இனிமானா என்ன அப்படின்னு, வயிற்றை க்ளீன் பண்ணுறது தான், அது அவ்வளோவா வலிக்காது, பெயினாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாக இருந்து ஐயோ இது ஆப்ரேஷன் நினச்சி பயப்படுறேன்னு அந்த சிஸ்டர் கேட்டாங்களா. இல்லைக்கா இனிமாவை நினச்சி தான் ஐயோ இது அவ்வளோவா வலிக்காதுமா அப்படின்னு சொன்னாங்களா. அவங்க சிஸ்டர் என்கிட்ட என்ன சொன்னாங்க, உனக்கு மட்டும்தான் கை தையல், அவங்களுக்குலாம் கரண்ட் ஆப்ரேஷன், நீ தான் லாஸ்ட்டு, அவங்களாம் ஃபஸ்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா. சரி நம்ம லாஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு தலைலாம் சீவி ரெட்டை சட்டை கட்ட சொல்லிட்டாங்க. நானும் கட்டிக்கிட்டேன், எங்கள் அம்மா தான் கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்ட சொன்னோடனே டாக்டர் வந்து திரும்ப நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, நமக்கு கரண்ட் ஆப்ரேஷனா என்ன, நான் என்ன சொன்னால் போனோடனே அக்கா எனக்கு கரண்ட் ஆப்ரேஷனே பண்ணுங்க, உனக்கு மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீ வேணால் கேட்டுப்பாருன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமே கூட வந்தவங்க 3 பேருக்கும் கரண்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து கேட்டதுக்கு அதெல்லாம் உனக்கு பண்ணக்கூடாதுமா, எனக்கு குழந்த பிறந்து 15 நாளில் கரெக்டாக என் பொண்ணு பிறந்து 15ஆவது நாள் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். எல்லா டாக்டரும் வந்ததுக்கு அப்புறங்க நீ தான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னோடனே எனக்கு நான் அழுவையாக வருது, கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கிது. இவர் வேற வீட்டுக்கு வந்துட்டாரு லேட் ஆகுது, நான் போயிட்டு அதுக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கண்ணுலாம் கலங்குது, நீ தான் கலையரிசி ஃபஸ்ட்டுன்னு சொன்னோடனே அழுவையவே காமிச்சிக்கல எங்கள் அம்மா கிட்டலாம். என்னடா பண்ணுறதுன்னு வந்து ஒருத்தவங்க தலையில் என்னமோ அந்த இதெல்லாம் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் க்ளவுஸ் சட்டம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் தலையில் போட்டு வாமா ஒன்றும் பயப்படாத வான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரூமை பார்த்ததும் எனக்கு உண்மையாக நரகத்துக்கு போன மாதிரி இருந்துச்சுங்க. உண்மையாக அந்த ரூம் அப்படி தான் இருந்தது, நரக வேதனையாட்டம் இருந்துச்சு. என்னென்னமோ கத்திரிக்கோள் எல்லாமே அந்த இது அது சம்மந்தமாக ஏறி படுங்கிறாங்க. அந்த சேர் என்னன்னா படுத்தா இப்படி காலுக்கிட்ட இந்த சைடு ஒன்று போகுது, இந்த சைடு இப்படி இழுத்துக்கிட்டு போகுது. அப்புறமே அவங்க மருந்து ஆயில்மெண்ட் தேய்க்கும் போது சொல்கிறாங்க, நான் தேய்க்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியும், அதுக்கப்புறம் தெரியாது அப்படின்னு சொன்னாங்களா. என்ன எரியுது மருந்து அப்படின்லாம் கேட்டேன் அவங்கக்கிட்ட. இல்லை இது கொஞ்சம் எரியிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்களா. அதுக்கப்புறம் போய் படுக்க சொன்னோன்னே ஒருத்தவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, கழுவுறாங்க கத்திரிக்காய் எடுக்கிறாங்க, கத்தி எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து பயந்துட்டேன். மூக்கில் புகை மாதிரி ஏதோ ஒன்று, அது எதுக்கு அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களா. பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் வச்சு 3 டைம் வைக்க சொன்னாங்களா. நான் அவர்கிட்ட அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும் போதே நான் சொல்லலான்னு பார்த்தேன், எனக்கு மூச்சு முட்டுது அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். இரு கொஞ்சம் பொறுத்து ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் எப்படி தான் கண்ண முன்ன கரெக்டாக கடைசியாக நான் பார்த்தது என்னென்னா, ஒரு பச்சை துணி எடுத்தாங்க, அதில் ரவுண்டாக ஓட்டை இருந்துச்சு, அதை கரெக்டாக என் மேலே போட்டு போத்துறது தான் பார்த்தேன். அதோட கண்ண முடிஞ்சு கொண்டு வந்து மேடம் போட்டாங்க. கரெக்டாக எப்போனா என்னை பொத்துன்னு போடுற மாதிரி கட்டிலில் இங்கே கொண்டாந்து ரூமுக்கு போட்டது எதுவுமே எனக்கு தெரியாது. போட்டதுக்கப்புறம் என்னை சுற்றி எல்லாரும் இருக்கிறாங்க. 3 தெரியுது. ஒரு ஆள் சாதாரணமாக தலைவலினா 2ஆக தான் தெரிவாங்க, எனக்கும் ஒருத்தவங்களை பார்த்தா 3 தெரியுது ஒவ்வொருத்தவங்களும். அப்புறம் எல்லாமே தெரியுது கேட்குது, என்னால் கண்ணு முடிக்க முடியல. இப்படியே திறக்கிறோம். ஆனால் இதாக ரொம்ப இதாக இருக்குது. மேலெல்லாம் கையெல்லாம் நல்லா கொசு வந்து உட்காருது, அதெல்லாம் நல்லா அசைகிறேன். வலியும் இல்லை, ஏன்னா மயக்க ஊசி ரொம்ப தெளியலை.
தெளிஞ்சதுக்கப்புறம் கரண்ட் ஆப்ரேஷன் இருக்கிறவங்களாம் அம்மா வலிக்குதுமா வலிக்குதுமா வலிக்குதுமான்னாங்களா. எங்கள் அம்மாவை போய் அவங்கக்கிட்ட அப்படி தான் வலிக்கும் பாப்பா, அவங்க அம்மாலாம் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறம் நான் மனசில் என்ன இதுக்கிட்ட சொல்லி என்ன பண்ண போகிறேன், எங்கள் அம்மாவும் அதே வார்த்தையை தான் என்கிட்ட சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லவே இல்லை. பல்ல கடிச்சிக்கிட்டு படுத்துருந்தேன். ஆனால் பரவாயில்ல, எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த காலத்துலலாம் ஒரு இட்லி அரை இட்லி அப்படி தான் சாப்பிட்ணும், வயிற்றை ரொம்ப காய போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பாட்டுக்குன்னு சொல்ல, அப்போ வலியில் துடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போல்லாம் வந்து உடனே மெடிசன்லாம் ஊசி போடுவாங்க, வலியே இல்லாததுக்கு. நைட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கு ஊசி போட்டாங்க. அந்த ஊசி போட்டதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியாக தூங்கினேன். இதே கரண்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் அப்படி இல்லை, வலிச்சுது ஓவராக. ஆனால் நார்மலாக உடனே எழுந்திரிச்சு நடக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே சகஜமாக ஆகிட்டாங்க. நைட்டு அவங்களாம் தூங்கிட்டாங்க, எனக்கு தூக்கமே இல்லை வலியில். நான் அந்த சிஸ்டர் அக்கா சொல்லிகிட்டே போனாங்க நான் நைட்டு வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லோரும் நான் நைட்டு ஊசியே போட வேணான்னு பார்த்தேன் அப்படின்னாங்களா. ஐயோ அக்கா நீங்கள் வருவீங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் வலி ஊசி போடுறதுக்கு, நீங்கள் வரலன்னா நான் தூங்கி இருக்கவே மாட்டேன் நைட்டு ஃபுல்லாக அப்படின்னா. உண்மையாக அந்த ஊசி போட்டோடனே வலியே இல்லை சுத்தமாக. அந்த அன்னைக்கு நைட்டு மட்டும்தான் போட்டாங்க. ஸோ இதனால் என்னன்னு கேட்டால் குழாய் சொல்ல வருது, பயப்படாதீங்க அந்த ஆப்ரேஷன் நினச்சி. அப்புறம் கையில் அந்த குளுக்கோஸ் சட்டம் போடுவாங்க, அதெல்லாம் அதிகமாக ஏற்றுவாங்கங்க. நம்ம அதுவும் இவங்களுக்கு கூட மறுநாளே அனுப்பிடுவாங்க, கரண்ட் ஆப்ரேஷனுக்கு மறுநாளே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. எனக்கு 3ஆம் நாள் அனுப்புகிறேன்னாங்க, ஆனால் 3ஆம் நாள் அனுப்பவே கொஞ்சம் கூட இதாகல. நான் போய் டாக்டர்கிட்ட என்னன்னு கேட்டோம், நான் தான் போய் கேட்டேன், சார் நான் வீட்டுக்கு போகிறேன், ஏதாவது ஒன்றுனா கூட நான் வந்துக்கிறேன் அப்படின்னு. ஐயோ நீ மட்டும் அப்படி பண்ணா நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போய் ஏதாவது ஒரு பிரச்சனைனா என் வேலையே காலி ஆகிருப்பா, அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இருமா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனதுக்கு தான் அப்புறம் போய் அந்த தையல் பிரித்து பார்த்தப்ப, அந்த இதை பிரித்து பார்த்தப்ப லைட்டாக ப்ளீட் ஆச்சா, அதனால் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பயந்தேன், இருந்தாலும் அந்த 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த வலி 2 நாளுமே இருந்தது, நடக்க முடியல. இதேக்கே எப்படி சொல்கிறீங்க, தும்பல் எனக்கு வீட்டுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் டெய்லியும் தும்பல் இருமல். அந்த வயிற்று தையல் போட்டதோடு நான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10-15 டைமாவது இரும்பியிருப்பேன், அந்த அளவுக்கு இருந்தேன். உண்மையாக அதெல்லாம் சமாளித்து வந்தேன்னா கடவுள் தான். ஆமாம் உண்மையாங்க. அதாங்க நிறைய பேர் அப்புறம் ஹோம் டூர் போட சொல்லி கேட்டிருந்தீங்க, அடுத்த வீடியோ அதே போடுறோம். அது ஹோம் டூர் மாதிரி இல்லை, உங்களுக்கு சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் முன்ன இருந்ததுக்கும் எந்த ஒரு வித்தியாசம், இந்த 2 வருஷம் யூடியூப் வந்ததுக்கப்புறமா என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாருங்க.